பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பி வணக்கம்னு சொல்லுங்கள், இல்லை எல்லாரும் கை தட்டுங்க. இல்லை டிவி ஸ்டேஷனில் தனியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. என்னுடைய அருமை மூத்த சகோதரர் PN பரசுராமன் ஐயா கிளம்பிட்டார். அவர் பேச்சில் ஒன்று சொன்னார், சந்தேகம் கேட்கலான்னு இருந்தேன். இதுவரை எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னார். ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கேட்டுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவர் போயிட்டார். அவர் சொன்னதை வீட்டில் சொன்னாலும் சண்டை தான் வரும். பரசுராமனே சொன்னார் அப்படின்னா போய் சொல்லிக்கிறாருங்க, அது தெரியாமல் வந்துக்கிறீங்கன்னா. என்னை அறிமுகப்படுத்தின என் நண்பர் சொன்னார், நான் மோகன சுந்தரத்துக்கிட்ட கேட்டேன், எனக்கு எதுக்கு அறிமுகம்னு. இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஏராடி சார் 150 புத்தகம் எழுதலாம், அதில் அவார்டு வாங்கலை, இதில் அவார்டு ஒன்றும் கிடையாது. அதாவது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் சொல்லலை. நான் இங்கே இந்த புத்தக விழாவில் பேசுறது மட்டும் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அவை ஒரு எலைட் ஆடியன்ஸ். புத்தகம் விரும்பிகள், புத்தகத்தை படிப்பவர்கள், புத்தகத்தை சுவாசிப்பவர்கள், புத்தகத்தை வாசிப்பவர்கள் இந்த ஒரு கூட்ட அரங்கிலே பேசுவது என்பது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்த புத்தக விரும்பிகள் கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் எனக்கு தெரியும். வந்துடுவாங்க, பேசி முடிக்கிற வரையும் போக மாட்டாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் உண்டு. இப்போல்லாம் பேச போகும்போதே பயந்துனே தான் பேசும். சார், கந்த சஷ்டிக்கு ஒரு கோயிலில் பேச கூப்பிட்டாங்கன்னா போனேன். மழை. அவங்க பெருசாக ஒன்றும் விளம்பரம் பண்ணல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோயிலில் அறிவிப்பு பலகைன்னு கருப்பாக இருக்கும்ல, அதில் மோகன சுந்தரம் பேசுகிறான்னு எழுதியிருக்காமல. இது மழை நனைச்சிச்சு. நான் போகும்போது ஒரு 100 சேரு, அதில் 20 பேர். அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம். சரி, 20 பேராவது மாட்டினாங்களேன்னு உட்காந்தேன். உட்காந்து 5 நிமிஷம் கூட பேசலைங்க. சென்டரில் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுந்தாங்க. எழுந்து பணம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் அந்த பக்கத்தில் இருந்து 2 பேர். ஆனால் போகிறவங்க சும்மா போகல, வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் வணக்கம் சொன்னால் நம்மளும் சொல்லணும். நான் பேசினே வணக்கம், இந்த பக்கம் வணக்கம். 2 பேர் வருவாங்க. வரவன் வணக்கம் சொல்லிட்டு தான் உட்காருவான். நான் ஒரு 45 நிமிஷம் பேசினேன். ஒரு 70-75 வணக்கம் போட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அது என் பேச்சு கேட்க வரல, மழை. இந்த கோயிலுக்கு வந்தால் 2 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல, அதுக்காக அங்கெல்லாம் ஈரமாக இருக்குன்னு என் முன்னால் உட்காந்துருக்கான். நான் அது ரசிகர்கள் தப்பாக நினச்சிட்டேன். இங்கே உள்ளே வரும்போதே பரசுராம் சார் சொன்னார், சார் கூட்டமே இல்லை, கேமரா தான் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது நம்மளுக்கு வரலைங்க, சிஎம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவனுங்களையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு நின்று இருக்காங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன ரொம்ப அற்புதமான ஒரு இதில் என்னென்னா தலைப்பு வேறு கொடுப்பாங்க. சாதாரணமாக நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கல, ஏதோ பேசுப்பா அப்படின்ட்டுவாங்க. சில இடத்துல சார் தலைப்பு கொடுத்தா அதை பற்றியா பேச போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா, பேசுங்க. ஊக்கம் அது கைவிடல்ன்றது என் தலைப்பு. அதனால் பேச்சு நடுவில் எப்பாவது ஊக்கம் அது கைவிடல் அப்படின்னு சொன்னேன்னா தலைப்பு பற்றி பேசுகிறேன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எவ்வளோ நேரம் பேசுகிறோம், கடைசி வரையும் உட்காரணும்னு சொல்லிட்டேன். எவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்றதுக்கு கவலைப்படாதீங்க, முடிச்சிடுவேன். வைரவண்ண 2 முறை சொல்லிட்டார், ஒரு 45 நிமிஷத்தில் முடிச்சிடுங்கன்னு. ஏன்னா பேச்சாளர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, நல்ல சபை மாட்டுச்சுன்னா பேசின்னே இருப்பாப்புல. நல்ல பேச்சாளருக்கு எது சரியான முறைன்னா, ரசிகர்கள் கேட்கும்போது நல்லா கேட்கும்போதே நிறுத்திடணும். சில பேர் ஆர்வ கோளாறில் பேசுவான். ஒரு நல்ல ஆடியன்ஸ் உங்களை மாதிரி ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தார், நல்லா ரசித்தாங்க. இவருக்கு ஒரு சுயநலம் ஜாஸ்தியாகி, ஆசை ஜாஸ்தியாகி 45 நிமிஷம் ஆச்சு, இவங்க தான் கேட்குறாங்களேன்னு இன்னொரு 5 நிமிஷம் பேசினார். அவங்களும் பெருந்தன்மையாக சரின்னு விட்டாங்க.
இன்னும் கேட்குறாங்களேன்னு இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு. டென்ஷன் ஆகிட்டான். அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறவர் மட்டும் அப்படியே எழுந்து வந்து பக்கத்தில் நின்னார். என்ன இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, பேசுடா பேசு, உன் ஆசை தீர பேசு. அது சரி, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? பேசிட்டு உட்கார், நான் 1/2 ஹவர் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி. ஆளுக்கு 45 நிமிஷம் பேசினா என்ன நினச்சிட்டு? இது சில பேர் கவனிப்பாங்க, சில பேர் ரசிப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஆடியன்ஸை பார்த்துக்கும் போது கவனிக்கலைன்னா கூட பரவாயில்ல, முதல் வரிசையில் உட்காந்துருக்கிற ஒரு 3 பேர் அப்படியே பிடிச்சிடுவேன் கண்ணிலேயே. அவங்கள பார்த்தே பேசி நிற்பேன். ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மீதி பேரை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்தாலும் பேசணும் இல்லைங்க, தனியாக பேசின்னு இருக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் அப்படியே ஒரு 3 பேர் முதல் வரிசையில் உட்காந்து பெரியவங்களை பார்த்து அப்படியே பேசினே இருக்கேன். அதில் ஒருத்தர் டென்ஷன் ஆகிட்டார். இவன்னா நம்மளை பார்த்தே பேசலாம் அப்படின்னு. அவர் தமிழர் தானே, புட்சாரி. டக்குன்னு ஒரு செல் எடுத்தார். கடைசி வரையும் நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா பார்வை அவர்கிட்டயே போகுது, பேச்சு ஓடல. முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு தனியாக சொன்னேன், சார் செல்ஃபோன் உங்களுது தான், நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியில் போய் யூஸ் பண்ண வேண்டியது தானே, எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னு. என்ன சார் இப்படி தப்பாக நினச்சிட்டீங்க? என்ன யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தேன் அப்படின்னு. நான் தான் நேர்லேயே பேசுகிறேன்னு. ஆனால் கட்சியில் இன்னொன்று சொன்னார் சார், ஆனால் இதில் நீ நல்லா பேசுன சார். அதாவது ஔவையாருடைய 6வது ஆத்திச்சூடி இது, ஊக்கமது கைவிடு. பாரதி கொஞ்சம் விலகி ஔவையார்கிட்ட இருந்து, ஔவையார் ஆத்திச்சூடி எழுதினாங்க, பாரதி வந்து கொஞ்சம் விலகி புதிய ஆத்திச்சூடினா. ஔவையார் சொன்னதுக்கெல்லாம் சிலதெல்லாம் 60 சினம் அப்படின்னா இவன் ரௌத்ரம் அழகுன்னு எழுதுவான். அறம் செய்ய விரும்பு, அச்சம் தவிர் பாரதி. ஆனால் பாரதி சொல்கிறான் சார், அதாவது உலகத்தில் எல்லா நூல்களும் அழிந்து விட்டால் ஷேக்ஸ்பியர் நூல் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி மகாகவி பாரதி சொல்கிறான், தமிழில் எல்லா நூலும் அழிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, ஆத்திச்சூடி இருந்தால் போதும் வாழ்க்கை வளம் பெறும்னா. அதுதான் மகாகவி பாரதி. இப்போ ஊக்கமது கைவிடலுக்கு முக்கியம் என்னன்னா, நமக்கு சொன்னது தான் அது. நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்குன்னே தெரியல. நம்ம கையில் தான் இருக்கு, ஆனால் தெரியல. நிறைய பேர் ஆண்டவன் நினச்சி ஏதோ நடத்துகிறான் சார்ன்றான். சில பேர் எல்லாம் என் பாஸ் கையில் இருக்குதுன்றான். சார் நான் ஒரு அரசியல்வாதியை கேட்டேன், அண்ணா உங்கள் வாழ்க்கை யார் கையிலன்னு தெளிவாக சொன்னார். ஜனங்க ஓட்டு போடுறவரையும் என் வாழ்க்கை அவங்க கையில், ஓட்டுட்டாங்க அவங்க வாழ்க்கை என் கையில். அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் வாழ்க்கை யார் கையில்? படம் எடுக்கிறவரையும் என் கையில், வெளில வரும்போது ராக்கர்ஸ் கையில், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆட்டோக்கார அன்பர்கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை என்ன? என் வாழ்க்கை மீட்டர் கையில், சூடோடு ஓடிச்சுன்னா உண்டு அவன். ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையில்? சாமி தானே, என் வாழ்க்கை சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். அவர் சொன்னார், என் வாழ்க்கை சிஷ்ய கையில், சிடி வந்துச்சுன்னா நாங்கள் இல்லைன்னு. அதான் வாழ்க்கை யார் கையிலன்னு தெரியல, நம்ம கையில் இருக்கு. இந்த ஊக்கமது கைவிடலுக்கு ஒரு முழு அதிகாரத்தை வள்ளுவன் கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக ஊக்கம் இருந்ததான் 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த திருவள்ளுவர் மட்டும்தான் நமக்கு சொன்னார். சார் எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளுவர் வாசுகி போல் வாழ வேண்டும், வாசுகி வள்ளுவர் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. யார் பார்த்தது? சொல்கிறோம், வள்ளுவரையே பார்த்ததில்லை, நம்ம வரைஞ்சது தான். வாசுகி தெரில, உண்மையிலேயே வாசுகி கோச்சிக்காமலாம் இருந்திருப்பாங்க, கோச்சிக்கு இருந்திருப்பாங்க. பரசுராம் சொன்ன மாதிரி சண்டையே இல்லாமலே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஓலையில் எழுதணும் சார். ஓலையில் எழுதுகிற போது நம்ம ஏவாடி சாருக்கு தான் தெரியும், அந்த காலத்தில் ஓலையில் எழுதும்போது சும்மா ஓலை எடுத்து அதெல்லாம் எழுதிட முடியாது, அது பதப்படுத்தணும், எழுத்தாணியை பதப்படுத்தணும், இல்லைன்னா ஓட்ட விழுந்துடும். டென்ஷனு. இவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அந்த ஓலையை பதப்படுத்தி அதில் எழுதி, இத்தனைக்கும் அவருக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல, அவார்டு கிடையாது அவருக்கு. இல்லை ஏதாவது கிடைக்குமா? இல்லை.
ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது தந்துவிட்டு போக வேண்டும் என்ற மனதினுடைய ஊக்கம் திருக்குறளை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர் என்கிற போது, ஊக்கமுடத்துக்கு உண்மையான ஒரே எடுத்துக்காட்டு அவர் தான். இந்த ஊக்கம் அது கைவிடேல் நம்ம விட்டுடுவோம், வழிக்குன்னு போயிடும். ஒரு 12 வயசு குழந்தைய நீங்க எக்ஸிபிஷன் கூட்டு போனீங்கன்னா கையில பிடிச்சிக்கணும். நம்ம அதை விடக்கூடாது, விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போயிடும். ஊக்கம் அப்படிதான், நம்ம கை விடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். சில பேருக்கு வாழ்க்கை நல்லா தானே அமைஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த கொஞ்சம் கஷ்டம் போது அதுக்காக மனசு வருத்தப்பட்டு வாழ்க்கைய மாயம் சொல்லக்கூடாது. சார் ஒன்றும் இல்லை, நமக்கு பொண்ணு பார்க்குறோம், ஆனால் இப்போ தான் ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு இருக்குல்ல, ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜாதகம்லாம் வருது, நிறைய ஜாதகம் வருது. அதில் நமக்கு தோணுன நம்ம நட்சத்திரத்துக்கு ஓகேயான ஜாதகமாக ஒரு 10 எடுத்து, அந்த 10 முகத்தில் ஏதாவது ஒரு நல்ல முகத்தை நம்மளே செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் ஆகிடும். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன், மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் போட்டிருப்போம். இவனுங்க அந்த ஜாதக பரிவர்த்தனையில எல்லாத்தையும் அனுப்புவானுங்க. நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ஆயிருக்கு. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், இனிமேல் எதாவது பண்ண முடியுமான்னு. ஒன்றும் முடியாது. சரி நம்மளுக்கு எது அவ்வளோதான். ஏன்னா சரி நிறைய பேர் அப்படிதான், 5 பேர்ல பெண்களும் அப்படிதான். அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. நம்மளை மாதிரி நாகேஷ் ஆட்டம் ஒரு பையன் கிடைக்கும். கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கணும்னு நினைப்போம், கோயசர்லா மாதிரி மாட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது சார், தானா அமையும். ஒன்று தானா அமையதுன்னு ஒன்று. இந்த ஊக்கம் அது கைவிடல் என்ன தெரியுமா, தானா அமைஞ்சாலும் நம்முடைய முயற்சியினால் ஊக்கத்தினால் அதை மாற்ற முடியும் என்பதுதான் ஊக்கமுடைய பெரிய திறன். எப்படி மாற்ற முடியும் சார்? நம்ம ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை ஃப்ரெண்டோடைய இதுக்கோ போகிறோம் சார், பிரியாணி போடுறாங்க, பந்தியில் உட்காடுறோம். பிரியாணி போடும்போதே முதல்ல போடும்போதே பெரிய துண்டு பீஸ் வந்துச்சுன்னா அதுவே அமைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை? சில பேர் அமையலன்னா அப்படியே டென்ஷன் ஆகிடுவான், வெறும் சாதத்தை போட்டு போயிருக்கானேன்னு அப்படியே பார்ப்பான். எது போடுறவனு அவன் போயிடுவான், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. தானா பீஸ் வந்ததுன்னா அமைஞ்சதுன்னு அர்த்தம். வரலன்னா அவனை கூப்பிட்டு பீஸ் போடுது, நம்ம அமைச்சுக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். இதை விட சிம்பிளாக யார் சார் சொல்ல முடியும்? சார் காரல் மார்க்ஸ் ஒரு வாரம் சொல்றாரு, தோல்வி வெற்றியின் முதல் படி. ஊக்கம் இல்லாதது தோல்வியின் முதல் படின்றாரு. ஆக ஊக்கம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஊக்கம் அது கைவிடுன்றதுக்கு பெஸ்ட் நிறைய பேரை சொல்லலாங்க. தொழிலதிபர்களை சொல்லலாம், அவங்கள சொல்லலாம், இவங்கள சொல்லலாம், அறிஞர்களை சொல்லலாம், விஞ்ஞானிகளை சொல்லலாம், இலக்கியவாதிகளை சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒன்று, மேரி கியூரி 2 நோபல் பரிசு வாங்கினாங்க. இல்லை என்ன சிறப்புனா, ஒன்று பிசிக்ஸுக்கு, இன்னொன்று கெமிஸ்ட்ரிக்கு. 2 எதிர் துருவங்க சார். அந்த அம்மாவுடைய ஊக்கம் எவ்வளவு தூரம் இருந்தால் 2 துறைகளிலே நோபல் பரிசு வாங்குகிறவருக்கு உழைத்து இருப்பார்கள். ரொம்ப பெரிய விஷயம். நான் அதை பெருமையாக என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது சொன்னேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் கூட +2ல 2 ஒன்றா தான் பாஸ் பண்ணேன்னா. நான் சொன்னேன், அவங்க நோபல் வாங்கியிருக்காங்கண்ணா. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் அவ்வளோதான் சார். எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் முதல்ல ஊக்கம் வரும். நிறைய பேருக்கு அதுவே கிடையாது. இந்த குழந்தை பசங்க எல்கேஜியில் படிக்கும்போது கேளுங்களேன், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில், நீ என்ன தம்பி ஆக போகிற அப்படின்னா டாக்டர். நீ என்ன ஆக போகிற? இன்ஜினியர். எது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில்?
+2 படித்த பிறகு கேட்குறோம், தம்பி என்ன பண்ணலான்னு தெரியல சார்னா. எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும் சார், டென்ஷன் ஆகுதுன்னா. அதான் முடியல சார். ஒன்றுமே இல்லைங்க, என்னோட ஆஃபீஸுக்கே அப்ளிகேஷன் வருது. இந்த காலத்து யங்ஸ்டர் பாருங்க, என்ன வேலை இருக்குன்னு தெரிஞ்சிக்காமலே அப்ளிகேஷன் போடுறான். அதில் வேற எழுதுறான், ரொம்ப கேவலமாக இருக்குது. எனி சூட்டபிள் ஜாப்னு போடுறான் சார். என்னடா நீ யாரு, வேலை இப்படியா கேட்குறது? எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சிக்கிறான், எனி சூட்டபிள் ஜாப்னு போட்டால் மேனேஜர் வேலை தருவோன்னு நினைக்கிறான். நம்ம அப்ளிகேஷனை பார்த்த உடனே பியூன் வேலைக்கு கூட லாய்க்கிலேயே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எதை அடைய வேண்டும் என்ற முடிவும் ஊக்கமும் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் சார். கென்னடி அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கார் சார். வாரத்துக்கு ஒரு நாள் பப்ளிக்கை பார்ப்பார். ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் பப்ளிக்கில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. வழக்கமாக ஜனாதிபதிங்க லைனாக கேட்டுன்னு வருவாங்களே, நீ என்னவாக போகிற, என்னவாக போகிற வந்து சொன்னால் அப்படி கேட்டு ஆச்சா போச்சான்னா. ஒரே ஒரு பையன் சொன்னான், ஐ வாண்ட் டு பிகம் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னா. ஸ்டன் ஆகிட்டார் கென்னடி. ஆனால் உண்மையிலே அந்த பையன் வழக்கறிஞராகி முயற்சி செய்து அரசியலில் வந்து ஜனாதிபதி ஆனான். அவன் பெயர் பில் கிளின்டன். ஆக உழைப்பு இருக்கணும், ஊக்கம் இருக்கணும் சார். இந்த சேஃப்டி பின்னுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? ஏன் கிழிந்ததையெல்லாம் தைப்பது. ஊக்கம்ன்றது நம்ம பக்குவப்படுத்தும். நிறைய பேருக்கு பக்குவம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. ஒன்று பக்குவப்படுத்துறது வேற, பதப்படுத்துறது வேற. ஒரு மாங்காய் எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து எடுங்க, கெடாது. ஆனால் மாங்காவாக தான் இருக்கும். அதே மாங்காவை டைனிங் டேபிளில் காத்தோட்டமாக மேலே வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள் மாம்பழம் ஆகிடும். உள்ளே இருக்கிறது அப்படியே இருந்ததுன்னா அதை பதப்படுத்துறது, வெளியில் வந்து இருக்கிறது வந்து பக்குவப்படுத்துறது. மனிதர்கள் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு பக்குவப்பட வேண்டுமே தவிர இருக்கிறதை வைத்துக்கொண்டு இன்பமுடன் இருந்தால் அது பதப்படுத்துறது தான் அர்த்தம். இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் போயிருக்கும்போது நேரு, மகாத்மா காந்தி எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க சார். 6 வருஷம் 10 வருஷம். ஏன் சிறைசாலையில் வெள்ளையை போட்ட அந்த தனிமை சிறையில் அவங்களுடைய ஊக்கத்தை அழிக்கணும். இப்போ நம்ம கூட தான் 3 வருஷம் மாட்டோமா கொரோனாவில். இன்றைக்கெலாம் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கோன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஊக்கம் தான். ஐயோ அம்மானா அப்போவே போயிருப்போம். என்ன டென்ஷன் சார், ஆஃபீஸுக்கு போக முடியாதுங்க. ஆஃபீஸுக்கு போகிறது எவ்வளோ நன்மை இருக்குங்க. ஒரு 10 ஹவர் ஒய்ஃபு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது நிம்மதியாக. ஆஃபீஸுக்கு போனோமா, சம்பளம் வேறு கொடுக்குறானுங்க. அங்கே ஆஃபீஸுக்கு போகிறோமா, டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா, டெலிமர் ஆப்ரேட்டரை பார்த்தோமா, ஸ்டெனோவை பார்த்தோமா, மகிழ்ச்சியாக இருந்தோமா. 5 மணிக்கு மூஞ்சை வந்து அப்படியே சோகமாக வச்சுக்கின்னு டயர்ட் அப்படின்னு வருமா இருந்தது. இப்போ மாட்டிக்கணும். கை கழுவ சொன்னாங்க, கழுவி ரேகை போச்சு. போன ஜென்மத்து ரேகெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ரொம்ப கஷ்டம். எதுவும் சார் ஒன்று மகாத்மா காந்தியும் நேரும் உள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஊக்கம், இந்த நாடு தேசம் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் அழியாமல் இருந்தது என்றால் அதுதான் உண்மையிலேயே ஊக்கம். சுவாமி விவேகானந்தரை பற்றி எல்லாரும் சிறப்பாக சொல்லுவாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், அது சொன்னார். அவர் போன மாதமே தப்பு. அந்த மாநாடு நடக்குது செப்டம்பர். சுவாமி விவேகானந்தர் ஜூலையிலே போயிட்டாரு. நல்ல குளிர், கையில் பணம் கிடையாது, குளிரை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அதுக்கான ட்ரெஸ்ஸு கிடையாது. ரொம்ப முக்கியம், இங்கேருந்து எடுத்து போன லெட்டர் தொலைச்சிட்டாரு. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று. ஆனால் ஆண்டவன் கட்டளை இது என்று தெரிந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டேன் என்று சொன்னார். அதனால் தான் அவர் வெற்றி அடைந்தார். அவர் வெற்றி அடைந்த காரணத்தால் நம்முடைய மதம்
இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருப்பதற்கு காரணம் ஊக்கம். சில பேர் சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அப்பா சொல்றாரு, ஏண்டா உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு. ஏன்பா நான் என்னை பார்த்த பிறகு உனக்கு எப்படி அந்த ஆசை இருக்குன்னு. அதனால பண்ணிக்கிறான். ஏன் ஒரு ஊக்கம் தான், பார்த்துருவோமே நம்மளும் தான். சார், எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இல்ல. அவர்கிட்ட ஒருத்தர் போறாரு, வணக்கம் சார், நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு. என்னதுன்னு. ஒரு என்ஜின் வச்சுட்டு, சார் இந்த பக்கம் 2 சக்கரம், அந்த பக்கம் 2 சக்கரம், காருன்னு வச்சு ஓட்டலான்னு இருக்கேன்னு. எடிசன் சொன்னார் அவர்கிட்ட, ஒன்று முன்னால் இழுக்கணும், இல்லைன்னா பின்னால் வச்சு தள்ளணும். இன்ஜினை நடுவில் வச்செல்லாம் ஓட்ட முடியாது. இது உண்மை. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த நபர்கிட்ட சொல்றாரு, இது உபயோகப்படாது அப்படின்னு. தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று நினைத்து வந்தவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம் வந்தது, ஆனாலும் தெளிவாயிட்டான். நீ நான் பார்க்கிறேன், முயற்சி செய்தான். இந்த உலகத்தில் இன்றைக்கு கார் என்பது வந்ததற்கு காரணமே அவர்தான், ஃபோர்டு. ஆக பெரிய ஆள் சொன்னா கூட நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய ஊக்கத்தினால் தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட அறிவால் தான் இந்த உலகம் துளங்க முடியும் என்று நிரூபித்து தன் படைப்புகளை இங்கே ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் ஒப்படைத்திருக்கிற, நம்மை நம்பி ஒப்படைத்திருக்கிற படைப்பாளர்களே, அந்த படைப்புக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிற பதிப்பகங்களே, பேச்சாளர்களின் பக்கத்தில் அத்தனை கேமராக்களையும் ஒரே திசையில் வைத்துவிட்டு இன்னும் எத்தனை கொடுமைகளை எல்லாம் கேட்க வேண்டி இருக்கிறதோ என்று மிக சோர்வாக அமர்ந்திருக்கிற வீடியோ புகைப்பட கலைஞர்களே, ஐயா அவர்களுடைய காதல் மனைவி வானொலி அறிவிப்பாளர் திரிபுர சுந்தரி அம்மா அவர்களே, ஏன்னா அவர் காதல் கடிமணம் செய்து கொண்டேன்னு சொன்ன உடனே அம்மா முகத்தில் பார்க்கணும், அப்படி ஒரு வெட்கம். இதுதானுங்க ஒரு உண்மையான காதலின் அழகு இல்லையா? முழுமை பெற்ற காதல் என்றால் அது எப்போ வரும்? வாழ்க்கையின் இறுதி வரை வரும் என்று கண்ணதாசன் சொன்னான் இல்லையா? அதுக்கு அவங்க ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு துணையாக இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்க நல்லா கைத்தட்டலாம். ஏதோ இந்த 3 பேர் மட்டும் எங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரியும் நீங்க எல்லாருமா ஏதோ சண்டைக்காரங்க மாதிரியும் வந்து உட்காரக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட 1000 அரங்குகளை ஒரு இடத்துல ஏற்பாடு பண்றதுங்கிறது சாதாரண செயல் இல்லை இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வீடு மாத்திரம் அப்படின்னாலே நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு கல்லூரி மைதானத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இவ்வளவு பெரிய அரங்குகளாக, ஒரு புத்தக கண்காட்சியாக, ஒரு புத்தக திருவிழாவாக மாற்றி இருக்கிற பப்பாசி அமைப்புக்கும் தமிழக அரசுக்கும் இதற்கு துணை நின்ற அனைத்து படைப்பாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டல்களை நீங்கள் பாராட்டுகளாக தர வேண்டும். அதுலேயும் குறிப்பா திருநங்கைகளுக்கென்றே இன்னைக்கு ஒரு ஸ்டால் தனியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த உயர்ந்த உள்ளத்துக்கும் நல்ல சிந்தனைக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டல்களாக தந்து, இன்னைக்கு எனக்கு தலைப்பு கற்றதும் பெற்றதும் என்று நம்முடைய அமைப்பாளர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நம்ம என்ன கற்றிருக்கிறோம், கற்றதிலிருந்து என்ன பெற்றிருக்கிறோம், அப்படி இல்லைன்னா என்ன பெற்றிருக்கிறோம், அதுல இருந்து என்ன கற்றிருக்கிறோம். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க துணிவோட வாரிசு பார்க்கலாம், வாரிசுகளோட போய் துணிவு பார்க்கலாம், அது உங்க விருப்பம் தான். கற்றதும் பெற்றதும் இந்த புத்தகங்களில் இருந்து வருஷம் புத்தக திருவிழா வைக்கிறோம், வாசிங்க வாசிங்கன்னு சொல்றோம். வாசிப்பு தான் நம்முடைய சுவாசிப்பு என்று சொல்லுகிறோம். எல்லாத்தையும் தான் வாங்குறோம், படிக்கிறோம், வாசிக்கிறோம். இதிலிருந்து, இந்த புத்தகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், இந்த புத்தகம் நமக்கு என்ன பெற்று கொடுத்தது அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனையை இந்த தலைப்பின் மூலமாக பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். புத்தகம் அப்படிங்கிறது உலகத்தின் மிகச்சிறந்த அதிசயம். அது ஏதோ 2 அட்டைக்குள்ளே அடங்கி கிடக்கிற வார்த்தைகள் இல்லை, அது வெறும் எழுத்துக்கள் இல்லை, அது இந்த உலகத்தையே அளக்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம் என்பதை புத்தகத்தின் வாயிலாக தான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்ன நீர் குமிழி மாதிரி. சோப்பு போடும் போது அந்த ஒரு குமிழி போகும் இல்லையா, பபிள்ஸ், இந்த குழந்தைங்க விடும்போது சோப்பு போடுறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, யார் சோப்பு போட்டுட்டு இருக்கிறான், எல்லாம் வாஷிங் மிஷின் தானே போடுது. அந்த நீர் குமிழி எவ்வளவு தூரம் போகும்னு அதுக்கு தெரியாது.
அதுக்கு எவ்வளவு ஆயுள்னு தெரியாது, அது போய்கிட்டே இருக்கும், டப்புன்னு உடஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கைக்குள் இந்த உலகத்தின் அத்தனை உண்மைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் நல்லது கெட்டதுகளையும் நீதி அநீதிகளையும் ஒரு மனிதன் எப்படிங்க கற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு நமக்கு வழிகாட்டுவதுதான் புத்தகம் என்கின்ற அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் நமக்கு பல ஆயுள்களை தருகிறது, பல பிறவிகளை தருகிறது. நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த புத்தகங்களுக்கு ஆயுள் சந்தா கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது யாருடைய ஆயுளுக்கு சந்தா? புத்தகத்தை வாங்குறவங்களுடைய ஆயுளா, அந்த புத்தகத்தை வெளியிடுகிறவர்களுடைய ஆயுளா, இல்லை புத்தகத்தின் ஆயுளா? புத்தகத்தை வாங்குகிறவருடைய ஆயுளும் ஒரு நாள் முடிந்து போகும், விற்பனை செய்கிறவரின் ஆயுளும் முடிந்து போகும். ஆனால் புத்தகம் மட்டும் நீண்ட நாள் வாழும் என்றால் அதுதான் புத்தகத்தின் ஆயுள், அழிக்க முடியாது. அதனால புத்தகத்தின் மூலமாக நாம் வாழ முடியும், புத்தகத்தின் மூலமாக நாம் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும், பல பிறவிகளை நாம் பார்க்க முடியும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் இந்த புத்தகங்கள். ஏன்னா எழுத்து அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அழகான வல்லமை இருக்கிறது. போன வருஷம் நம்ம சுதந்திர தினம் வந்தது இல்லையா, அதை ஒட்டி நினைக்கிறேன் இந்து தமிழ்ல மருதன் அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நடுப்பக்கத்துல ஒரு கட்டுரை, இந்திய பெருங்கனவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஒரு எழுத்துக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதா, ஒரு எழுத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா, இந்தியா அப்படிங்கிறது இவ்வளவு ஒரு அழகான தேசமா அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன கட்டுரை வாயிலாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர் அந்த கட்டுரையை எப்படி தொடங்குறார், இந்தியா என்பது என்ன, இந்தியர்கள் என்பவர் யார், இந்தியா பழமை வாய்ந்ததா புதுமை நிறைந்ததா, இந்தியா எப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும், இந்தியாவை விடு, இப்போ இது தமிழ்நாடா இல்லை தமிழகமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியில் இருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் டென்ஷனே ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறோம், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பாட்டனுக்கு பாட்டனும் கட்ட வீட்டில் இருக்கிறோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் இது உங்கள் வீடு கிடையாது, இந்த வீட்டுக்கு வேற பேருன்னு சொல்கிறான்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், அப்படி உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை எடுத்து ஒரு உயில் இருக்கும் இல்லையா சொத்து பத்திரம், அதை எடுத்துகிட்டு வந்து காமிப்போம். பாருங்க, எங்கள் பாட்டனுக்கு பாட்டேன், பாட்டனுக்கு அப்பேன், பாட்டேன், எங்க அப்பன், நானு எல்லாம் இதுல தான் இருக்கும், அதுக்கு ஆதாரம் இந்த உயில்ல இருக்குன்னு காட்டுவோம் இல்லையா. அதே மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம பாரதி பாட்டன் அழகா ஒரு பாட்டு எழுதி வச்சான். இது தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிற கேள்விக்கு கல்வி சிறந்த, சினிமா பாட்டுக்கு தான் பதில் சொல்வீங்களா, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. சொல்லி முடிஞ்சு போச்சு. பாரதி தெளிவா சொல்லிட்டான், இங்கதான் வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பிறந்தான், அப்பயும் இது தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் இளங்கோன்னு ஒருத்தன் பிறந்தான், சிலப்பதிகாரம்னு ஒன்னு எழுதுனான், எங்க பாட்டனுக்கு அடுத்து வந்தவன், அவனும் பிறந்த தமிழ்நாடு. அப்புறம் கம்பன் எங்காலும் ஒருத்தன் வந்தான், பெரிய கொம்பன், 10,000 பாட்டு அப்படி சர்வசாதாரணமா எழுதிட்டு போவான், அவனும் பிறந்தான், அதுக்கு பேரும் தமிழ்நாடு. நானும் இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதற்கு பெயர் தமிழ்நாடு என்று பாரதி நமக்கு உயில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே பதட்டம் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அதை எடுத்து காட்டணும், சொல்லணும், குணமா சொல்லணும், அவ்வளவுதான். யாரையும் கோவப்படுத்தக்கூடாது, அது நம்ம பண்பாடே கிடையாது. யார்ட்டையும் எதையும் குணமாக சொல்லுகிற பண்பாடு நம்முடைய தமிழர்களுக்கே உரித்தானது. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கடைக்கு மனைவி அழைச்சிட்டு போயிருக்கிறார், ஜவுளி கடைக்கு. மனைவி வழக்கம் போல ஒரு 50-100 சேலையை பார்த்துட்டு ஒரு சேலை எடுத்தாங்க, இது நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு வேற செக்ஷனுக்கு போயிட்டாங்க. இவர் கேட்கிறாரு அந்த விற்பனையாளர்கிட்ட, இது எவ்வளவுங்க இந்த சேலை, இந்த புடவை எவ்வளவு? 20,000 ரூபா அப்படின்னு இருக்காரு. ஹத்தாடி அப்படின்னு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி இந்த புடவை வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு வேற புடவை கொடுத்து இதுக்கு பணம் கட்டிட்டு வாங்கன்ட்டாங்க. இவர் கேட்கிறார், இந்த புடவை எவ்வளவுப்பான்? அவர் சொல்லியிருக்கார், 2 ஆத்தாடி. அப்ப என்ன அர்த்தம்? 40,000. எதையும் குணமா சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜ்ல சொன்னோன்னு வைங்களேன், அவங்க அதை பத்தி பதட்டப்படவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, கணவர் மனைவி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களா, ஒன்றும் வாய மூடு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ அமைதியா இருக்கும்போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க அமைதியா இருப்பாங்க. ஒருத்தர் அனுபவிச்சிருக்கிறார், வாழ்க்கையை வெறுத்து போய் முன்வரிசையில இருந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பார். அக்கா உங்களுக்கு பாயிண்ட் இல்லாம இல்லை, வீட்டுக்காரரோட ஒரு சண்டை வரும்போது உங்க வீட்டுல பாதி பேர் முட்டாள்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உங்க குடும்பத்துல பாதி பேர் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் போயிடுவார். ஆனா
அப்புறம் நம்ம சொல்ல வந்ததே சொன்னது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதையும் அவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி இனிமையாக சொல்லணும். இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிய அடிப்படை. சுவாமி விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவு மாநாட்டுக்காக போயிருக்கிறார். ஒரு வகுப்புல சேர்ந்து கலந்துகிட்டு இருந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு வெள்ளைக்கார பேராசிரியர் இருந்திருக்கிறார். இவரை பார்த்தாலே அவருக்கு அப்படி ஒரு வெறுப்பு, எரிச்சல், காண்டு. ஒரு நாள் தற்செயலா காலை உணவு சாப்பிடும் போது 2 பேரும் எதுக்கு உட்கார்ற மாதிரி சூழல் அமைஞ்சிருச்சு. எதுக்கு மேசையில உட்கார்ந்துருக்குறாங்க. உடனே அந்த வெள்ளைக்கார பேராசிரியர் சொல்லியிருக்கார், ஒரே மேஜையில் பன்றியும் பறவையும் உணவு அருந்த முடியாது அப்படின்னு இருக்கார். உடனே விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதீர்கள், நான் பறந்து விடுவேன் அப்படின்ட்டார். என்ன அர்த்தம்? நான் பறவை போயிருவேன், நீ இங்கே உட்காந்துரு, நீ என்னது அந்த வார்த்தையை அவர் சொல்லல, ஆனால் அது நீதான். அப்போ நம்ம சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக கூட நம்முடைய கருத்தை அங்கே நிலைநிறுத்த முடியும் என்று நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை புத்தகம் நமக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக காட்டுகிறது. அவ்வளவுதான். இப்ப எந்த காலத்திலும் யார் கேட்கிற கேள்விக்கும் நம்முடைய இலக்கியம் பதில் சொல்லும் என்று நம்ம பாரதி சொல்லிட்டா. இது யார் பிறந்த தமிழ்நாடு என்று. இப்ப நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம். அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோமா? இந்தியாவுக்கு போயிடலாம். இந்தியா அந்த கட்டுரையில மருதன் அப்படிங்கிறவர் எழுதுறாரு, அலகாபாத் இருக்கு இல்லையா, அலகாபாத்ல ஒரு பெரிய தூண் இருக்கு, அலகாபாத் தூண் அப்படின்னு. இந்தியாவின் நினைவு சின்னங்கள்ல அதுவும் ஒண்ணு. 35 அடி உயரம், 35 அடி சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய கல்பாறையிலான ஒரு தூண். அந்த தூண்ல முதல்ல கிமு 3ஆம் நூற்றாண்டு, நல்லா கவனிங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோக சக்கரவர்த்தி தன்னை பற்றி, தன்னுடைய கருத்துக்களை பற்றி அதுல பதிவு செய்யறார். என்ன பதிவு செய்யறார் அப்படின்னா, எல்லா மக்களும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணும், பறவைகள், விலங்கினங்கள், எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியா வாழணும் பதிவு பண்ணிட்டார் அந்த அலகாபாத் தூண்ல, கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் காலங்கள் ஓடுகிறது. ஒரு 600 வருஷம் கழிச்சு, 6 நூற்றாண்டுகள் கழித்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற மன்னர் அதே எழுத்துக்கு கொஞ்சம் இடம் விட்டு அவர் ஒரு பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, அவர் என்னென்ன போர்ல கலந்துகிட்டார், அவர் எப்படியெல்லாம் சண்டையில ஜெயிச்சார், அவருடைய வீர பிரதாபங்களை எல்லாம் அவருடைய அரசவை கவிஞரா இருக்கக்கூடிய ஹரிசேனர் அப்படிங்கிறவர் பதிவு செய்கிறார். இது 600 வருஷம் கழிச்சு முடிஞ்சா. அதற்கப்புறம் ஒரு 12 நூற்றாண்டு ஓடுது. 1200 வருஷம் கழித்து அதே அலகாபாத் தூண்ல ஜஹாங்கீர் என்கின்ற மன்னர் தன்னுடைய வம்சாவளியை பற்றிய விவரங்களை அதுல பதிவு செஞ்சு வைக்கிறார். ஒரே தூண்ல கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர், அதுக்கப்புறம் 600 வருஷம் கழிச்சு ஒருத்தர், அதற்கு பின்னால் 1200 வருஷம் கழிச்சு இந்தியாவை ஆண்ட 3 மன்னர்கள் எழுதிய வாசகங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே வரியில சொல்லணும்னா, அசோகர் எழுதுனது அவதார், எல்லா உயிரினமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. சமுத்திரகுப்தர் எழுதுனது துணிவு, தன்னுடைய வீர பிரதாபங்கள் எல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்கார். ஜஹாங்கீர் எழுதுனது வாரிசு, தன்னுடைய வம்சாவளியை பத்திலாம் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இதுல நம்ம ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெவ்வேறு நூற்றாண்டு, ஒருத்தரை சந்திக்க வாய்ப்பே இல்லாத, அறிமுகமே இல்லாத 3 மன்னர்கள், 3 விதமான மொழிகள். அசோக சக்கரவர்த்தி எழுதுனது பிராகிருத மொழி, சமுத்திரகுப்தர் எழுதுனது சமஸ்கிருத மொழி, ஜஹாங்கீர் எழுதுனது பாரசீக மொழி. 3 மன்னர்களும் வெவ்வேறு சமயத்தை பின்பற்றியவர்கள். அசோகர் பௌத்தத்தை பின்பற்றியவர், சமுத்திரகுப்தர் தன்னை விஷ்ணு பக்தனாகவே அறிவித்துக் கொண்டவர், அப்ப அது வைணவம். ஜஹாங்கீர் இஸ்லாமிய மன்னர். 3 காலகட்டம், 3 விதமான மன்னர்கள், 3 மொழி, 3 சமயங்கள், 3 விதமான கண்ணோட்டங்கள், வேறுபட்ட காலகட்டங்கள். இவை அத்தனையும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியும். இதுதான் நம்முடைய இந்தியா என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவை இதை விட அழகா யாருங்க பதிவு செய்ய முடியும்? ஒரு எழுத்தின் ஆற்றல் எங்கே இருக்கிறது பாத்தீங்களா? எந்த நூற்றாண்டில் எழுதின ஒருத்தரும், அதற்கடுத்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஒருத்தரும், அதற்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஒருத்தரும் ஒரே இடத்தில் இடம்பெற முடியும் என்றால், அந்த இடைவெளி கொடுக்கிற, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிற, அதற்கான வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அழகான நாடு நம்முடைய இந்திய நாடு என்பதுதான் உண்மை. இதுல பிரிவினைக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இன்றைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவர்கள் பாபர் மசூதிக்கு போய்விட்டு வருகிறார்கள். திருவாசகத்தை படிக்கும் போது ஜியு போப் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகிறோம். துலுக்க நாச்சியாரை பார்க்க ஆண்டாள் அழகர் மதுரையில் ஆற்றில் இறங்கும் போது அவர் வருகிறார் என்றால், இது காலம் காலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமய சார்பு கடந்த ஒரு சகோதரத்துவம் என்பதை எது நமக்கு அறிவிக்கிறது என்றால், ஒரு எழுத்து அறிவிக்கிறது. அப்ப ஒரு எழுத்து பதிவு செய்யப்படும் போது அது எவ்வளவு பெரிய ஆதாரமாக மாறுகிறது.
நீங்க எவ்வளவு கேள்விகள் நாளை வந்தாலும், எவ்வளவு ஒற்றுமையின்மையை யாராவது வந்து விதைத்தாலும், இதுதான் எங்களுடைய ஒற்றுமை, இதுதான் எங்களுடைய ஆதாரம், இதுதான் எங்கள் அடையாளம் என்று நம்மால் சொல்ல முடியும். அப்படி ஒரு சிறப்பு இந்த எழுத்துக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பண்பு நம்முடைய இந்திய தேசத்துக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கினீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க புத்தகத்தை வாங்கி படிச்சாலே போதும். புதுசா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே கிடையாது. ஒன்றும் இல்லை, யாரையாவது காதலிச்சு துயரப்படணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுத்து, ஐயா அந்த காலத்துல கவிதையெல்லாம் சொன்னாங்க பாருங்க, முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் அப்படின்லாம் கவிதையெல்லாம் எழுதாம, காதலின் துயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மனுஷன் இங்க ஒருத்தர் இருக்கிறார், 12 புத்தகம் போட்டிருக்காரு. 12 புத்தகத்தையும் வாங்கி உட்கார்ந்து படிங்க. காதலின் துயரம் எவ்வளவு கசப்பாக இருக்கும், ஆனால் அதற்கு பின்னால் ஒரு இனிமை இருக்கும் என்பதை அப்படி நிறைய கவிஞர்கள் இன்னைக்கு புத்தகமாக எழுதி இருக்கிறார்கள். போன வருஷம் மிஸ்டியூன்னு ஒரு புக்கு படிச்சார், தமிழ்நாடே பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிச்சு. இப்போ 12 புஸ்தகம் போட்டிருக்கார், படிங்கடா, மாசத்துக்கு ஒரு புஸ்தகம்னு அவர் எழுதியிருக்கிறார். அவர் புத்தாண்டு அன்னைக்கு அவருடைய முகநூல்ல ஒரு வாழ்த்து எழுதியிருந்தார், மனுஷிய புத்திரன். அதை சொல்றேன், அவரே எழுதியிருக்கிறார் புத்தாண்டுக்கு, அவர் முகநூல்ல அவரே எழுதியிருக்கிறார், வாழ்த்துக்கள் மனுஷ். அவருக்கே அவர் வாழ்த்து சொல்லிக்கிறார். கவிஞர்களுக்குலாம் யாருங்க வாழ்த்து சொல்ல போறா, அவங்க அவங்களே சொல்லிக்கிட்டாதான் உண்டு. வாழ்த்துக்கள் மனுஷ், இந்த ஆண்டும் நீ உயிர் வாழ்கிறாய், இந்த புத்தாண்டிலும் உன்னை வாழ்த்தாதவர்களை நினைத்து ஏங்கியபடி. இந்த புத்தாண்டிலும் உன்னை வாழ்த்தாதவர்களை நினைத்து ஏங்கியபடி. இது அவருடைய சிந்தனை மட்டுமா? நம்மளுடைய சிந்தனையும் அப்படித்தானே இருக்கும். யார் யாரோ நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் நம்ம மேல பாசம் காட்டுவாங்க, யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட பரிவோட இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். யாரோ ஒருத்தங்க நம்மளை அலட்சியப்படுத்திட்டு போயிருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க நம்மளை நினைக்கவே மாட்டாங்க, ஆனா அவங்களே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல, இந்த வாழ்க்கை இப்படி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டுகளால் தான் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இதை ஒரு கவிஞன் எவ்வளவு சர்வ சாதாரணமா ஒரு புத்தாண்டு வாழ்த்தின் மூலமாக நம்ம விட்டு சொல்லிவிட்டு கடந்து போகிறான் என்பதுதான் எழுத்து நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான விஷயமாக இருக்கிறது. இடக்கை அப்படின்னு ஒரு, எல்லாமே நான் இங்க படிச்சதா சொல்றேன், நீங்க புத்தக கண்காட்சியில வாங்கக்கூடிய புத்தகங்களா. எஸ்ரா, நம்மளுடைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவலுடைய அடிநாதம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நீதிமன்றத்துல நீதி தேவதையுடைய சிலை பார்த்திருப்பீங்கல்ல, பார்த்திருப்பீங்க, திரைப்படத்திலேயாவது பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு துணியை கண்ணுல கட்டியிருப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? ஏன் துணியை கண்ணுல கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, நீதிக்கு முன்னால ஏழை பணக்காரன், தெரிஞ்சவன் தெரியாதவன், படிச்சவன் படிக்காதவன் அப்படின்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு இருக்கிறது. இதுதான் அடிப்படை. ஆனால் உண்மையிலேயே நீதி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா? நீதி எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிறதா? ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கும் ரொம்ப எளிய இடத்தில் இருக்கிற ஒருவருக்கும் நீதி சமமாக போய் சேர்க்கிறதா? இது ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல தான் அனுப்புனார், வழக்கறிஞர்களை பத்தி, இருந்தா கோச்சுக்கிடாதீங்க, அது நல்லா இருந்தது அதனால சொல்றேன். நல்ல வக்கீல் சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பார், சிறந்த வக்கீல் நீதிபதியை தெரிந்து வைத்திருப்பார். எப்படி இருக்கு பாருங்க நீதி. இந்த நீதி மறுக்கப்படுகிற நீதி, தாமதிக்கப்படுகிற நீதி, ஏமாற்றப்படுகிற நீதி, அதற்கு பின்னால் பாதிக்கப்படுகிற ஒரு சாமானிய மனிதனுடைய துயரை இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவல்ல நம்முடைய எஸ்ரா அழகா பதிவு செஞ்சிருப்பார். அதுல ஒரு சின்ன கதை ஒண்ணு வரும், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரெண்டு புழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேரும் கணவன் மனைவி, அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஜாலியா அரட்டை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது கணவன் ரொம்ப பசியில முன்னாடி போறார், வேகமா முன்னாடி போறார். இந்த ஆம்பளைங்களுக்கு அவசர புத்தி உண்டு இல்ல, வேகமா முன்னாடி போறார். அந்த நேரத்துல ஒரு வேகமா வந்த ஒரு தேர் இருக்குல்ல, பெரிய தேர், அவர் மேல ஏத்தி அவரை சாவடிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு அந்த கணவன் புழு. இப்ப இந்த மனைவி தாங்க முடியல, நல்லா தானே பேசிக்கிட்டு ஒன்னா தானே வந்தோம், நம்ம அவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கலையே, படக்குன்னு அவங்க பாட்டுக்கு தேரை ஏத்தி இவரை சாகடிச்சிட்டாங்களேன்ட்டு அந்த தேர் சக்கரத்தை பின்பற்றி தேடி தேடி அலையுது. நீதி எங்க கிடைக்கும்னா, அரசர்கள் அப்ப வந்து அரண்மனையில தானே கிடைக்கும். ஆராய்ச்சி மணி எல்லாம் பசு அடிச்ச கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நேரம் அரண்மனைக்கு போகுது, அது வந்து காசி மாநகரம், அந்த காசி நகர ஆண்ட காசி ராஜன் கிட்ட போகுது. எல்லாம் சொல்றாங்க, அரசு நம்ம அரண்மனைக்கு நீதி கேட்டு ஒரு புழு வந்திருக்கு, புழு நீதி கேட்டு வந்திருக்குதா அப்படின்னு எல்லாம் வந்து நின்றுறாங்க. அந்த புழு சொல்லுது, நானும் என் கணவரும் மத்தியானம் வந்துட்டு இருந்தோம், ஒரு தேர் ஏற்றி அவரை கொன்றுச்சு, எனக்கு நீதி வேண்டும். அவர் பார்க்குறாரு, அப்படியா அந்த டைம் எல்லாம் சொல்லு, யாருடைய தேருன்னு விசாரிச்சு நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லிடுறார்.
மறுநாள் அந்த புழு போய் நிக்குது. விசாரிச்சதுல அந்த தேரு அரசி வந்த தேர். அரசி வந்த தேர். அந்த தேரோட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏண்டா ஒரு புழு மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன். இல்லை, அரசி தான் வயிறு பசிக்குது, வேமா போன்னு சொன்னாங்க, அதனால வேகமாக வந்துட்டேன். இப்போ அரசியை கொண்டு வந்து எப்படி விசாரிக்க முடியும்? ஆனால் புழுவுக்கு நீதி வழங்கி ஆகணும். உடனே இவங்க சொல்கிறாங்க, அந்த தேர் ஓட்டுனவனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை கூட்டு வந்து 100 கசையடி கொடுத்துருவான், இல்லை நீ என்ன தண்டனை சொல்றியோ அதை கொடுத்துருவான். உடனே தேரோட்டி வந்த உடனே இந்த புழு சொல்லுது, நீ தான் தேரை ஓட்டுனியா? ஆமாம். உன்னை யார் ஓட்ட சொன்னா? உள்ள ஒருத்தங்க அப்படியே தயங்குறான். உள்ள யார் உட்கார்ந்துருந்தா? அரசி உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அரசி தான் இந்த அரசவைக்கு வரணும். அப்படிலாம் வர முடியாது, தேரை ஓட்டினவே இவன் தான், வேணா தண்டனை கொடுப்பாங்கன்னா போயிட்டே இரு அப்படின்னு அந்த புழுவை விரட்டி விட்டுறாங்க. இந்த புழு கண்ணீரோட எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய கங்கைகிட்ட போகுது. காசியில தானே கங்கை இருக்கு. அதுகிட்ட போய், தாயே எனக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டது, எனக்காக நீ வந்து நீதி கேட்கணும் காசிராஜன்ட்ட. உடனே கங்கை சொல்லுது, இல்லை இல்லை, காசிராஜ் ரொம்ப நல்லவன், இப்போ தான் என்னையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லாரும் வந்து போகிற அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறான். காசியே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதனால அவர் சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவங்க மனைவி சொன்னதும் கரெக்டாக தான் இருக்கும், போ அப்படின்னுச்சு. இந்த புழுவால் தாங்க முடியல, இன்னும் இவ்வளவு அலட்சியமாக கங்கை தாயே சொல்லிட்டாளேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு வானத்துக்கே போயிருக்கு. கடவுள்கிட்டே போயிடுச்சு. கடவுளை கூப்பிட்டு வச்சு கேட்குது, இந்த மாதிரி எனக்கு அநீதி வழங்கப்பட்டு விட்டது, நீங்கள் வாங்க அப்படின்னு. எப்போ அவன் கணவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதனால அவன் முடிஞ்சு போயிட்டான், நீ கிளம்பு அப்படிங்கிறார். அப்படியா, விதியை நீங்கள் தான் முடிப்பீங்களா? நான் விதியை எழுதுறேன், இப்போ நான் உங்கள் முன்னாடி தீல விழுந்து சாக போகிறேன், எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் சாக போகிறேன்னு அந்த புழு சொன்ன உடனே கடவுளுக்கு ரொம்ப சங்கடமா ஆச்சு. தன்னுடைய உயிரினம் இல்லையா படைச்ச, சரி வா அப்படின்னு அவர் அந்த புழுவோட சேர்ந்து அரண்மனைக்கு வர்றார். இப்போ காசிராஜன் மிரண்டு போகிறான், அமைச்சர்கள்லாம் அதிர்ந்து போகிறாங்க, கடவுளே வந்துட்டார் நீதி கேட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு, இந்த தேரை யார் ஓட்டினா? தேரோட்டி ஓட்டினா. யார் ஓட்ட சொன்னா? அரசி தான் ஓட்ட சொன்னாங்க. அவளை வர சொல். உடனே வந்துட்டான். உடனே அரசிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் வேகமாக ஓட்டின அப்படின்னு. இந்த அரசி புழுக்கிட்ட கேட்குது, உன் கணவன் ஏன் வேகமாக போனான்? அவருக்கு பசி, அதனால வேகமாக போனான். இவ சொன்னா, எனக்கும் பசி, அதனால தான் வேகமாக ஓட்ட சொன்னேன், எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இந்த புழு, இதெல்லாம் சரி கிடையாது, இதுக்கு என்ன தண்டனை? ஒருத்தனை கொன்னுட்டா என்ன தண்டனை? கடவுளும் கேட்குறாரு, என்ன தண்டனை? இந்த மாதிரி கொன்னுட்டா எப்படி கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அந்த கொலையை செஞ்சவங்களும் கொல்லப்படணும். சரி, அப்போ அந்த தண்டனையை நிறைவேற்றுன்னு கடவுள் சொல்லிட்டார். அரசியும் அதே மாதிரி போட்டு தேரை விட்டு ஏற்றிருங்க அப்படின்னு. அரசர் அப்படியே கையெறு நிலையில் நிற்கிறாரு, அரசி கண் கலங்கி நிற்கிறாங்க, தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த புழு முன்னாடி வந்து சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், இவளை நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. புழு சொல்லுது, எந்த உயிரினமாக இருந்தாலும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்பது இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன். அதை விட ஒண்ணு என்னன்னா, தண்டனையை விட மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசி ஒவ்வொரு நாளும் உயிர் வாழும்போது இந்த புழு நமக்கு கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கையை நம்ம நினைக்கணும் இல்லையா? அற்ப புழுவாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் நீதி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன், அவளை நான் மன்னித்து விடுகிறேன்னு சொல்லிட்டு புழு போயிடுச்சான். அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு புழுவுக்கு கூட இந்த மண்ணில் நீதி கிடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த புத்தகம் விதைக்கிறது. ஆனா ஆறறிவு மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு அது கிடைக்கிறதா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு விஷயங்களை அவர் அந்த புத்தகத்திற்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். சிறுகதை என்றால் நீங்கள் இங்கே உள்ளே போய் கல்கியையும் கி ராஜநாராயணனையும் ஜெயகாந்தனையும் எஸ் ராமகிருஷ்ணனையும், இன்னும் சொல்ல போனால் என் அன்புக்குரியவர்களே ஜெயமோகனையும் அம்பையையும் சா கந்தசாமியையும் சுஜாதாவையும் வண்ண நிலவனையும் ரவி சுப்பிரமணியத்தையும் வாசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு ஆண்டன் செகாவோவை விட, ஷேக்ஸ்பியரை விட தமிழ் எழுத்தாளர்கள் எப்படி இதயத்தை தொடுகிறார்கள் என்பது புத்தகத்தை வாங்கி வாசிக்கின்ற போதுதான் தெரியும். உலகத்தில் சிறந்த 100 சிறுகதைகளை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியதைப் போல இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இது புத்தக கண்காட்சி. இதோடு நீங்கள் சிந்திக்க தொடங்குங்கள். பெயர் தெரியாத ஒரு தமிழ்நாட்டு இளைஞன் எழுதியிருக்கின்றான். கதையின் பெயர் விடுதலை. சத்தம், மௌன புரட்சி. கதவு திறக்கப்பட்டது. ஒருவருக்கு மட்டுமே விடுதலை என்று அவரை அனுப்பினார்கள். வெளியில் வந்தவனுடைய தலை செவிற்றில் உராய்சப்பட்டது.
தலை தீப்பிடித்து எரிந்தது, கருகி போனான். பாக்கி 49 பேர்களும் சொன்னார்கள், நமக்கு விடுதலை வேண்டாம், உள்ளே இருப்பதே சுகம். கதையின் தலைப்பு தீப்பெட்டி. இந்த கைத்தட்டு எவனோ ஒருவனுக்கு போக வேண்டும். அடுத்து கதையின் தலைப்பு சபாஷ் மகனே. படியுங்கள் தோழர்களே, படித்து சிந்தித்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும். அம்மா தாயே பசிக்கிறது என்று வாசலில் நின்று ஒருவன் உணவு பிச்சை கேட்டான். உள்ளே இருந்த பெண்மணி ஓடி வந்து, எங்க மாமனாருக்கு இன்னைக்கு திவசம், சாப்பாடு இப்ப கொடுக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்கோ, போயிட்டு வாங்கோ. அதே வீட்டில் கை தொலைபேசி ஓசை ஒலித்தது. எடுத்து பேசினார் சுந்தரம் பிள்ளை. யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், நான் தான் சாஸ்திரிகள் பேசுகிறேன். எதிர்பாராத விடவத்தின் காரணமாக இன்று நான் திவசத்திற்கு வர முடியாது. வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு பேசியே வீடியோ போடுகின்றேன். திவசத்தை முடித்து படையல் போட்டு சாப்பிடுங்கள், நன்றி வணக்கம். போனை வைத்து விட்டார். மனைவி கேட்டால், காலை நேரத்தில் திவசத்தன்னைக்கு என்ன சாஸ்திரிகளோடு பேச்சு? சாஸ்திரிகள் தான் வரமாட்டார், இப்போது என்ன செய்வது? சற்று பொறு. வாசல் பக்கம் போனார் சுந்தரம் பிள்ளை. அதற்கு முன்பு மனைவி விரட்டிய அந்த மனிதர் தெருவோரத்தில் நின்றார். அவரை உள்ளே கூட்டி வந்து கைகால்களை கழுவி தலைவாழை இலை போட்டு சாப்பிடச் சொல்லி சாஸ்திரிகளுக்கு கொடுக்க வேண்டிய 750ஓடு 250 சேர்த்து 1000ஐயும் அவருக்கான வேஷ்டியையும் கொடுத்து மனைவியை பார்த்தார். மனைவி இது சரிதானா என்றால், திவசத்தின் மந்திரம் சொன்னால் உன் மனம் சந்தோஷப்படும், இவர் வயிறு நிறைந்தால் என் அப்பாவின் மனமே சந்தோஷப்படும். சொல்லி முடிக்கின்ற போது புகைப்படத்தில் இருந்த அப்பாவினுடைய பூ தரையில் விழுந்தது. சபாஷ் மகனே என்று அப்பா வாழ்த்துகிறார். இந்த இளைஞனுக்குத்தான் நீங்கள் விண்ணதிர கைத்தட்டு கொடுக்க வேண்டும். தமிழகத்தின் மூளையில் இருந்து எந்தவித விளம்பரமும் என்று எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஒரு சிறுகதை எழுத்தாளன் வந்திருக்கிறான். போனஸ். கதையின் பெயர் போனஸ். புத்தக கண்காட்சிக்கு எப்படி பேச்சு இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது குன்றக்குடி பெரிய அடிகளார். கதையின் பெயர் போனஸ். வாசலில் நின்று ரங்கசாமி கூவினார், வெற்றி வெற்றி என்றார். சக தோழர்கள் எல்லாம் சந்தன மாலையும் சால்வையும் போட்டார்கள். எல்லா ஊழியர்களும் சேர்ந்து பணமுடிப்பு கையில் கொடுத்தார்கள். போனஸோடு பணமுடிப்பை பெற்றுக்கொண்ட ரங்கசாமி வீட்டிற்குள் போனான். ரங்கசாமி தான் தொழிலாளர்களின் தலைவன். மனைவி கேட்டால், என்ன சந்தன மாலை சால்வை, 10 நாள் போராட்டம், பொங்கலுக்கு போனஸ் கேட்டு என்ன கை நிறைய பணமுடிப்பு? போனஸில் கேட்டு நான் தொழிற்சாலையில் வெற்றி பெற்று விட்டேன். தொழிலாளர் தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு பணமுடிப்பும் பாராட்டும் தந்திருக்கிறார்கள். ஷபாஷ் என்று சொன்ன மனைவி, கொஞ்சம் இருங்க, நம்ம பேச்சுவார்த்தையில மறந்துட்டேன். நம்ம வீட்டில் வேலை பார்க்கிற அம்புஜம் அவங்க குழந்தைங்களுக்கு துணி வாங்குறதுக்கு பொங்கலுக்கு ஏதாவது போனஸ் கேட்டா, அடி செருப்பால. அவ என்ன இண்டஸ்ட்ரியிலையா வேலை பார்க்கிறா? வேணும்னா அவளை வர சொல்லி, இல்லாட்டி வேலையை விட்டு நின்னுக்க சொல்லு. கதையின் பெயர் போனஸ். நீங்கள் கைத்தட்டுவதாக இருந்தால் இதை தொகுத்து தந்த TV ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்கள் தோழர்கள். இது புத்தக கண்காட்சி என்பதால் சாட்சிகளோடு பேச வேண்டியிருக்கு. அடுத்து நான் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம், பொதுவாக இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பை பற்றி நாராயணன் சார் உங்களுக்கு தெரியும், நான் ஃப்ளாட்டில் குடியிருக்கேன். எங்கள் அந்தோணிசாமி என்ன சிரிக்கிறாரு, 3 நாளைக்கு முன்னாடி 8th வீட்டில் இருக்கிற பிள்ளைய அப்பா அடிச்சுட்டு வெளியில் கிளம்பினார். என்னங்கண்ணே, அவர் TCSல 8 அடிச்சாரு, ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்கன்னு? நாளைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும், நான் ஊரில் இருக்க மாட்டேன், அதுக்கு தான் இன்றைக்கே அடிச்சுட்டு போகிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், எவன் அவுட்ஸ்டாண்டிங்கா படிக்கிறானோ அமெரிக்காவுக்கு போயிடுவான், எவன்லாம் ஆவரேஜா படிக்கிறானோ அவன்லாம் தாய்நாட்டில இருந்து தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊத்துவான், மறந்துடாதீங்க. சார் புள்ளைய அடிக்கிறான் சார், 20,000 ரூபாய் கொடுத்து அட்மிஷன் வாங்கினேன், மாசம் 2,000 ரூபாய் கட்டுறேன், 2 வருஷம் கோவிட்ல ஜூம்லயே படிச்சுட்டா 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்ட முட்டா பையில. சன்னுக்கு 3க்கு உனக்கு வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியலன்னா 8th வீட்டுக்காரன் ஓடி வந்து சொன்னா, லூசு பையில அவனுக்காவது சன்னுக்கு 3க்கும் தெரியல, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரியல, என் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறான்னா. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். பின்னாடி ஒருத்தர் குமிஞ்சு சிரிக்கிறாரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் அன்புக்குரியவர்களே, பிள்ளை வளர்ப்பு என்பது எப்படி தெரியுமா? நான்லாம் சாகிற வரைக்கும் எங்க அப்பனுக்கு முன்னாடி நின்னதே இல்லை, சேர்ல உட்கார்ந்ததே இல்லை.
ஊர் திருவிழாக்கு 50 காசுக்கு விசில் கேட்பார், வாங்கியே தரமாட்டாரு. 5வது நாள் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாதும்பாரு. அதை வச்சு என் அம்மா அப்பா விளையாட்டை விளையாட முடியும்? ஆனா அப்படி ஒழுக்கத்தோடு வளர்ந்ததுனால தான் 30 வருஷமா ஊர் ஊரா போய் பேசினாலும் மேடையில கற்போட பேசுற மாதிரி ஒத்த பொண்டாட்டியோட வாழ்றேன். இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். நான் அடுத்து அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த புத்தகத்தின் பெயர் இந்தியாவை திருப்பி பார்த்து 2009 டாலஸ் மாநகரத்தில் என் அறைக்கு பக்கத்திலே இருந்த முத்துக்குமார் கையில் கொடுத்து, தமிழ்நாட்டில் போலி இல்லாமல் பழகக்கூடிய மனிதர்களில் நீங்கள் ஒருவர் என்பதால் என் கையெழுத்து பிரதியை படிங்கள் என்றார். அவர் எழுதிய பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடித்தது, முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும், விண்ணதிர் அந்த முத்துக்குமாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள். இதுதான் உண்மையாகவே ஒரு படைப்பாளிக்கு நாம் செய்யக்கூடிய பாராட்டு. இருக்கின்ற போது அவனுக்கு சொம்பு தூக்குவதும் பிறகு போன போது அவனை குழிபறிப்பதும் உள்ள இந்த தேசத்தில் இறந்த பிறகு சொல்கின்றேன், இவன்தான் பாரதி கண்ட மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவன். உறவை பற்றி எழுதுகின்றான். அம்மா அப்பா அணிலாடும் 3 புத்தகத்தின் பெயர். நான் ஒரு வரி கூட சொல்லவில்லை, பிடித்திருந்தால் கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்கிவிட்டு போங்கள். அந்த கதை, அந்த கட்டுரை இப்படி தொடங்குகிறது. அன்புள்ள அப்பா, தலைப்பின் பெயர். என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல மண்ணில் கால் ஊன்றவும், பெருத்த பறவைகளின் போல சிறுகை போல விண்ணில் பறக்கவும். எழுதியவர் முத்துக்குமார் அல்ல, ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினருடைய குழந்தை. அதைத்தான் கதையின் தொடக்கமாக வைத்து எழுதுகின்றார். அப்பா இறந்து விட்டார், 18ஆம் நாள் காரியம் முடித்தேன். அப்பா இறந்து விட்டார், 18ஆம் நாள் காரியம் பிடித்தேன். என் அப்பாவுக்கு எப்பொழுதுமே குறிப்பேடு எழுதக்கூடிய பழக்கம் உண்டு. ட்ரங்க் பெட்டியை திரிந்தேன். என் அப்பா எழுதிய கையெழுத்து பிரதியை எடுத்து படித்தேன். ரொம்ப ஆர்வமாக நான் பிறந்த அன்று என்ன எழுதியிருப்பார் என்று யோசித்தேன். சாய்ந்த கையெழுத்து. அவர் எழுதினார் உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்த தினம் என்று. வித்தின் பிராக்கெட்ல அப்ப எழுதியிருக்கான், காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு. அப்பாவை அழுது என்றைக்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அடுத்த வரி எழுதுறாரு, எந்த அப்பன் தான் பிள்ளைகளுக்கு முன்பு அழுவான்? எங்கள் அப்பா என்ன அம்மாவை போல செய்வதை சொல்லி காட்டுபவளா? இல்லை இல்லை, மனதிலேயே வைத்துக் கொள்பவர்கள். ஆனாலும் நான் அம்மா பிள்ளை தான், புரிந்திருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வரி எழுதுறான் பாருங்க, என் அப்பா தமிழாசிரியராக பிறந்து விட்டதால், என் அப்பா தமிழாசிரியரார் பிறந்து விட்டதால் நான் தப்பித்தேன். வெறும் கடன் மட்டும் வைத்துவிட்டு போனார். பிற மொழிகளையும் படித்திருந்தால் எனக்கு புத்தகம் வாங்குவதற்கே சேட்டிடம் வீட்டை விட்டிருப்பார். ஆனா அப்பா, என்னை அறிவாளி ஆக்குவதில் இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய நீ படிக்கின்ற புத்தகத்தில் மட்டும் சிவப்பு மையால் கோடு போட்டு வைத்து விட்டாய். அதில் தான் எனக்கு உடன்பாடு இல்லை. உனக்கு பிடித்த விஷயம் எனக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று எழுதினேன். அன்று இரவு என் அப்பா கைப்பிடித்து சொன்னார், இல்லை, ஒரு நல்ல படைப்பாளிக்கு நான் இல்லத்திலிருந்தே கைகுலுக்கின் அடையாளம் தான் அந்த கோடு என்றார். அப்பா உன் அறிவு என்ன அறிவு? நான் எத்தனை கதாநாயகனுக்கு இன்றைக்கு பாட்டு எழுதுகின்றேன். என்னை வியந்த கதாநாயகன் நீ மட்டும்தான் அப்பா. அப்பா, ஒரு நாளைக்கு 2 புத்தகமாவது படிக்கின்றேன். ஆனால் நான் படித்த சிறந்த அனுபவ புத்தகம் என் அப்பா தான். சின்ன வயதில் தோள் மீது என்னை அமர்த்தி திருவிழா காட்டுவாய், அந்த வயதில் தெரியவில்லை ஒரு சாமி மீது உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியை பார்த்திருக்கிறேன் என்று. அடுத்த வரி எழுதிட்டா சார், க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்பா, என் தங்கச்சிக்கு நீ சைக்கிள் ஓட்ட கத்து தருகின்ற போது இடுப்பை பிடித்தாய், பிறகு ஹேண்டில் பாரை பிடித்தாய், பிறகு மைதானத்தில் கேரியரை பிடித்துக் கொண்டு நான் பிடித்திருக்கிறேன் ஓட்டு என்றாய். அப்பா, பிடித்திருக்கிறாய் என்றாய் கிளம்பி கேட்டால் மீண்டும் அவன் சொன்னான், நான் பிடிச்சிருக்கேன் ஓட்டுன்னா. அப்பா பிடிச்சுக்கோன்னா, ஓட்டுன்னா. அந்த எல்லையை கோட்டு பார்க்கும் போது திரும்பிட்டு அப்பா விட்டுட்டியான்னு கேட்டா. அடுத்த வார்த்தை, நான் அப்பயோ விட்டுட்டேன்னா. அப்ப இருந்தாலும் என் தங்கை சொன்னால், அப்பா எப்படி தெரியுமா நான் எல்லை கோட்டை தொட்டேன், நீ பிடித்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே என்னை ஓட்டச் செய்தது என்றான். அது போன்ற புத்தகத்தை படியுங்கள். நெல்லை ஜெயந்தாவின் கவிதையை தவிர பிற கவிதைகள் சொல்லப்படும். உள்ளூர் வாசிகளை எப்போதும் நான் உழக்க புகழ்வது அல்ல.
இருந்தாலும் அவளுக்கு கைத்தட்டு கொடுக்கலாம். அடுத்த மேடைகளில் நீங்கள் இல்லாத போது பேசி ராயல்டி வாங்கி கொண்டிருக்கிறேன். இதையும் தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டான். இப்ப மகேஷ் இல்லைன்னா மகேஷ் ஜோகர் நான் சொன்ன மாதிரி சொல்லிடுவேன். இப்ப நாராயணன் இல்லைன்னா இல்லாத மாதிரி பேசிடுவேன். இருக்கும்போது நியாயம் கருதி பேசுறது இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சார், படைப்பாளி வேற அறிவாளி வேற. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. படைப்பாளி உணர்ச்சி வசப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இந்த கைரேகை மாதிரி அங்கே இங்கே போகும், ஆலமரத்து விழுதுகள் மாதிரி படர்ந்து இருக்கும். இன்னும் சொல்லட்டுமா, படைப்பாளி காட்டு செடி மாதிரி அடர்ந்தவன். அவனுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? காலில் குத்தின முள்ளு முறிஞ்சு போகும்ல, முறிந்த முல்லை போல இதயத்தை தொடுபவன் தான் படைப்பாளி. அந்த படைப்பாளியை என்றைக்கு ஒரு சமூகம் கொண்டாடுகிறதோ அதற்காகத்தான் நான் பப்பாசியினுடைய தலைவருக்கும் செயலருக்கும் பொருளருக்கும் கைத்தட்டு சொல்கின்றேன். ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு கட்ட விட்டு வச்சு இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறானே, அதற்காக நான் கைகெடுத்து கும்பிடுகின்றேன். உணவுக்கு உப்பு மாதிரி இருக்கணுமா கவிதைக்கு கற்பனை. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாருங்க. இதை விட ஒரு உவமை சொல்ல முடியுமா? உணவுக்கு உப்பு மாதிரி இருக்கணுமா கற்பனை. இப்ப முதல் கவிதை சொல்றேன். கவிராஜன் கவிதை. பாரதியை பற்றி வைரமுத்து எழுதினது. அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை. உன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை. அவன்தான் கவிராஜன். அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை. அடுத்து எழுதுறாரு பாருங்க. நான் காமராசன். நாங்கள் ஆடை வாங்குவதற்கே விற்பனை செய்கின்றோம் எங்கள் ஆடைகளை. நிர்வாணம். அடுத்து எழுதுறாரு. குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை. விலைமாதர். குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை, ஏனென்றால் நாங்கள் பசியின் குழந்தைகள். நீங்க கைத்தட்ட வேண்டியது இறந்து போன நா காமராசருக்கு. இப்ப அடுத்து முக்கியமானது, உங்க காதை கொஞ்சம் கூர்மைப்படுத்திக்கோங்க. ரொம்ப சிந்திக்க வேண்டிய கவிதை. ஆளுநர் மாளிகையில் விருந்து. ஆளுநர் மாளிகையில் விருந்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பரிமாறி கொண்டவன் தமக்குள்ளே பேசினான், யார் யாரை சாப்பிட போகிறார்கள் என்று. ஆளுநர் மாளிகையில் விருந்து அனைத்து கட்சி தலைவர்களும் பரிமாறி கொண்டவன் தனக்குள்ளே பேசினான், யார் யாரை தூக்கி சாப்பிட போகிறார் என்று. எழுதியவர் புதுக்கவிதையின் தாத்தா மு மேத்தா. இலக்கணை வெள்ள முறித்த நாங்கள் புதுக்கவிதையை மணந்த மேத்தாவிற்கு கைத்தட்டு கொடுங்கள். எங்க ஊர் பட்டுக்கோட்டையிலிருந்து பேர் தெரியாத ஒருத்தன் எழுதியிருக்கான். அரசியல்வாதி அழுக்கானவர் தான், அவர் வருகையால் எங்கள் தெரு சுத்தமாச்சு. என்ன வரம் வேண்டும் என்று கடவுள் கேட்டான். அதையே தெரியாத நீ என்ன கடவுள் என்று. நீலமணி. நான் இப்படி நினைக்கிறேன் சார், பெண்மையை போன்று மென்மையானது புதுக்கவிதை, அதை வக்கிரப்படுத்தாத வரை. 100 கவிதைகளை தொகுத்து தந்திருக்கிறார் என் தங்கை பேசிய புதுக்கோட்டையை சேர்ந்த தங்கமூர்த்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இன்னும் 7 நிமிடங்களில் பேச்சு முடியும். அண்ணன் ரெடியா இருக்கலாம். அவர் பக்கம் பக்கமா எழுதுறாரு. கைத்தட்டு கொடுங்க. இதுதான். அதாவது நண்பர்களே, நான் மீண்டும் அவர் மேடையில் ஜெயிக்கிறவர், டாக் ஷோ கேம் ஷோ நடத்துறவர்னு தெரியும். முறையா தம்பி தமிழ் படித்தவர், அதை மறந்துடாதீங்க. அவருடைய தமிழ் பேராசிரியர், பெரிய முனைவர், சைவ சித்தாந்தத்தில் கடல். இன்னைக்கும் அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, எவனை பார்த்தும் பொறாமப்படாத டிவியில இருக்கக்கூடிய ஆள்கள்ல தம்பி மகேஷ் ஒருவர். 1966ஆம் வருடம் கல்கத்தாவில் ஒரு நர்சிங் ஹோம். மருத்துவர்கள் கைவிட்டார்கள். ஏன் பிரசவம் பார்த்தோ, 72 மணி நேரம் மட்டுமே இந்த பிள்ளை இருக்கும் என்றார்கள். உடம்பு முழுக்க நரம்பு தளர்ச்சி. ஒற்றை விரலோடு பிறந்தார். அம்மா வேதனைப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஒற்றை விரலில் உலகத்தை ஜெயித்து இன்றைக்கு அவருக்கு கீழே 1000 பேரை வேலைக்கு அமர்த்தி மாற்றுத்திறனாளியாக 2 முதுகலை பட்டம் பெற்று கழிவறை பயன்படுத்துவதில் உள்ள கஷ்டம், பன்னாட்டுகளுக்கு பயணப்படுவதில் உள்ள கஷ்டம், மருத்துவத்தை பொய்யாக்கி விஞ்ஞானத்தின் உதவி கொண்டு வாழ்க்கையில் ஜெயித்த இந்த பெண்ணை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு விரலில் உலகத்தை ஜெயித்தவர் சாலினி சிப். மறந்து விடாதீங்க. மாலினி சிப்பு தமிழ்ல மொழிபெயர்த்தவன் ஐஸ்வர்யன். கைத்தட்டு கொடுங்க. அற்புதமான புத்தகம். யூ கேன் வின் சிவகாரோட நீங்க வாசிக்க வேண்டிய புத்தகம். பார்க்கிறார் வைரவன் சார், என்னையா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான்னு. இப்ப நம்ம பேசுறதா நமக்கு முன்னாடி எல்லாரும் பேசிடுறாங்கல்ல, அதனால இப்ப புதுசா தயார் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு.
அதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நண்பர்களே, 6 பிள்ளைகளோடு ஒருவர் பிறந்தார். 7வது பிள்ளை. சாப்பிடுவதற்கு வறுமை. அந்த காலத்தில் முடிவு செய்தார், இனி உலகத்தை மென்பொருள் தான் ஆளப்போகிறது என்று. 10,000 தொழில் தொடங்க ஆசைப்பட்ட போது கட்டிய மனைவி கைவளையல்களை கொடுத்தால் 4 பேர் கொண்டு 10,000தோடு தொழில் தொடங்கினார். 10,000 கோடி நிகர லாபம் வந்தது. பல லட்சம் பேருக்கு வேலை. அமெரிக்க ஏகாதிபத்தியம் வியந்து போன ஒரு இந்தியன், அவன் பெயர் 10,000 கோடியாக மாற்றிய இன்போசிஸ் நாராயணமூர்த்தி. படியுங்கள் தோழர்களே. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் காற்றில் கரையாத நினைவுகள், இறையன்பு IAS ஓடது. எனவே நேரத்தினுடைய அருமை கருதி நான் இப்பொழுது இறுதியாக உங்களை வாசிக்க சொல்ல இருக்கக்கூடிய புத்தகம், இல்லை இல்லை சிந்திக்க இருக்கக்கூடிய புத்தகம் ரஜினிக்கு பிடித்தவர், தமிழகத்திலிருந்து ரஜினியை காப்பாற்றிய எங்கள் ஐயா தமிழருவி மணியனோடு. ஆனாலும் அவருடைய பேச்சும் எழுத்தும் எனக்கு பிடிக்கும். புத்தகத்தினுடைய தலைப்பின் பெயர் ஊருக்கு நல்லது. நான் இன்றைக்கு சொல்கின்றேன், பேசுவது போல கூட பொது வாழ்க்கையில் நல்ல கண்ணுக்கு பிறகு ஒரு செப்புக்காசை கூட ஆசைப்படாத பனித்துளியை விட பரிசுத்தமான மனிதன். நல்ல கைத்தட்டு கொடுங்க. இந்த புஸ்தகம் ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்கணும். முதல்ல 3 நிமிஷம் தாய்மை தலைப்பு எழுதியிருக்காரு. 10 பாத்திரம் தேய்ச்சி படிக்க வச்ச பையன் ஃபாரின் போயிட்டா, அம்மா இங்கே ரோட்டில் நிற்கிறா, 2 நாளில் சாக போறா. எழுதியிருக்காரு, மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன். எங்கள் உடல் முழுக்க ஈமைத்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே, இப்படிக்கு அம்மா. கைத்தட்டு தமிழருவி மணியனுடைய புத்தகத்திற்கு. அடுத்த தலைப்பு துறவு. காவி உடுத்தி கமண்டலம் ஏந்துவதல்ல துறவு, தன்னுடைய செயலினுடைய நன்மையை துறந்த துறவு தமிழகத்தின். அவர் பெயர் கர்ம வீரர் காமராஜர் எழுதுகிறார். 9 ஆண்டு காலம் சுதந்திர போராட்டத்தில் விடுதலைக்கு சிறை, 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், மறந்து விடாதீர்கள் 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை 2 பிரதமர்களை நிர்வகித்தவர், 9 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். இத்தனைக்கு பிறகும் அவர் இறந்த போது கையில் இருந்தது 60 ரூபாய் பணமும் 9 கலர் சட்டைகளும். அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. காமராஜ் என்கின்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. வஉசி பத்தி எழுதியிருக்கின்றார், சிவா பத்தி எழுதியிருக்கிறார், ஜீவா பத்தி எழுதியிருக்கிறார். எனக்கு நேரத்தினுடைய அருமை தெரியும் என்பதால் மீண்டும் நேரம் கிடைத்தால் சிந்திப்போம். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.